ஆசை அது எல்லாருக்கும் இருக்கும். அதுவே பேராசையா இல்லாம பெரிய ஆசையா இருந்தா சூப்பரா இருக்கும்ல. ஆனா அதுக்கு நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். அதுக்கு பேரு தாங்க டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன். சோ காத்திருக்கிறது மூலமா எப்படி ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா பொதுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற கலாக்காய் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நஷ்டம் நமக்கு தாங்க அதிகமா இருக்கும். அது எப்படி அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட இப்ப நான் சொல்றேன். யுஎஸ்ல ஒரு ரிசர்ச் ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு 20 கூல் கிட்ஸ் 10 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் மார்ஷ்மெல்லோ அப்படின்ற ஒரு சாக்லேட்டை ஒன்னு கொடுத்து தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் ஒரு ரூம்ல ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. கண்டிஷன் என்னன்னா, இந்த 15 மினிட்ஸ்ல இந்த சாக்லேட்டை யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு 2 சாக்லேட்டா ரிவார்டா கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சு உள்ள அனுப்பிச்சு. இப்ப 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா குழந்தைங்களையும் பார்க்கும்போது ஒரு 15 குழந்தைங்க அந்த டைம்குள்ளே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டாங்க. ஒரு 5 குழந்தைங்க மட்டும்தான் வெயிட் பண்ணி அந்த ரிவார்டான 2வது சாக்லேட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. சோ இந்த ஸ்டடியை அப்படியே அடுத்து ஒரு 30 இயர்ஸ் தள்ளி அவங்க திருப்பி பார்க்கும்போது இந்த சாக்லேட்டை சாப்பிட்ட குழந்தைங்க அந்த 15 பேருமே அவங்களோட லைஃப்ல பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணல. ஆனா பேஷன்ஸோட வெயிட் பண்ணி அந்த ரிவார்ட் சாக்லேட்டை வாங்கின 5 குழந்தைங்களும் பெரிய லெவல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சோ அப்ப நம்மளோட வெல்த் பெருசா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பொறுமை தாங்க சாவி. வெல்த் டன் ரைட்.